ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ராக்டிவ் சார்ட். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஹச்ஆர் ரிலேட்டடான ஒரு சார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ட்ராக்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக்கான சார்ட் தான். ஓகே, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையான சார்ட் கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரொம்ப மோர் இன்ட்ராக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதான் ஒரு சிம்பிளான டேட்டா வச்சு நம்ம பிவோட் கிரியேட் பண்ணுவோம். நம்மளுடைய சின்ன சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோர் இன்ட்ராக்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் லெசன். நம்மளுடைய டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா இதுதான். இது ஒரு பேசிக்கான ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டடான ஒரு டேட்டா. இது ஃபேக் டேட்டா தான். இது எதுவுமே வந்து உண்மையான டேட்டா கிடையாது. நம்மளுடைய ட்ரைனிங் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ இதில் வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, தென் ஸ்டேட்டஸு, எப்போ ஹையர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான டேட்டா தான் இருக்குது. ஓகே, இதை வச்சுட்டு நம்மளுடைய எக்ஸல் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது என்னென்னா பிவோட் டேபிள். ஓகே, அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அடிஷ்னலாக வந்து டேட்டா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, க்ரோ ஆகிட்டே போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து திருப்பி வந்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளச் பண்ணிக்கும். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இஃப் யூ கன்வெர்ட் திஸ் ரேஞ்ச் டு த டேபிள். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். நீங்கள் வந்து நம்முடைய டேட்டாவில் எங்கேனாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் போனீங்கன்னா இங்கே வந்து டேபிள் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டேபிள்னு வரும். அதனுடைய ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா ஃபுல் ரேஞ்ச் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சை டெலிட் பண்ணி வச்சு மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ். ஏன்னா ஹெட்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுல ஹெட்டரில் ஒரு ஹெட்டர் இல்லைனாலும் நம்மளால் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா எரரை தான் த்ரோ பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேனாலும் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷார்ட்கட் கீ. இதுவுமே கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற என்னதுன்னா, இது வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ டேபிளாக கன்வெர்ட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன் இருக்கும். இங்கே டேபிள் நேம் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹச்ஆர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டேபிள் நேம் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ரெடி. இப்போது ஒரு பேசிக்காக ஒரு பிவோட் டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறது இன்சர்ட்டில் பிவோட் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஆர் ரேஞ்சுனா நமக்கு அந்த ஃபுல்லாக வந்து A1லேருந்து எவ்வளோ ரோஸ் இருக்கோ அது மாதிரி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். இது டேபிள் அப்படிங்கிறதுனால டேபிள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. நியூ ஒர்க் ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்னு கேட்கு. நியூ ஒர்க் ஷீட் போனீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் போய்க்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 ஷீட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது பிவோட்ஸ் அண்ட் சார்ட்ஸ் அண்ட் எக்ஸல் டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு சேம் இதே என்னுடைய ஆஃப்டர் நம்ம எல்லா ட்ரைனிங் முடிஞ்சோடனே சேம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட் அண்டு நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் போகிறேன். தென் பிவோட் சார்ட்ஸ் போகிறேன். இப்போது ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இப்போ வந்து A4ல் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் பிவோட் டேபிள் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்க, மேல் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா ஓகே, தென் go to the gender, okay, then values. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். அதாவது டோட்டல் எம்ப்ளாயிஸில் வந்து ஃபீமேல் எவ்வளவு, மேல் எவ்வளோங்கிறது நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 405, ஃபீமேல் வந்து 266, மேல் வந்து பார்த்திங்கன்னா 139. இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி என்னுடைய வேல்யூஸாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி என்னுடைய வேல்யூஸாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற ஃபார்மேட் பெயிண்டரில் போயிட்டு இதை வந்து ஃபார்மெட்டும் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ இன்கேஸ் வந்து நம்ம இன்ட்ராக்டிவாக பண்ணுறப்போ சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பிவோட் டேபிள்லேருந்து நம்ம வந்து சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து சில டைம் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் வந்து இது வந்து வேல்யூஸாக எடுத்துட்டேன். இப்போ இந்த வேல்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஈக்குவல் டு போட்டு இந்த வேல்யூஸை டேரெக்டாக இங்கேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்குவோம். ஈக்குவல் டு தென் மேல் தென் என்னுடைய டோட்டல். ஓகே, இதை வந்து பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் இங்கேயுமே வந்து நம்ம பிவோட் டேபிள் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு இஃப் எரர் ஃபார்முலா போட்டு வச்சுக்கிறேன். இஃப் எரர் ஃபார்முலா போட்டு என்னுடைய ஃபைனலாக வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஏதாவது வேல்யூ இல்லாமல் இருக்குது அப்படின்னம்னா எண்ணே கொடுத்துட்றேன். அதே போல் தான் இங்கேயுமே தென் ஓகே இஃப் எரர் அண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா NA க்ளோஸ் தி ப்ராக்கெட் என்டர் அகைன் திருப்பியும் வந்து இங்கேயும் வந்து இஃப் எரர் ஓகே கமா NA க்ளோஸ் தி ப்ராக்கெட் என்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ரெடி.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி பெர் இயர், அதாவது எவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அகைன் நான் வந்து என்னுடைய பிவோட் டேபிள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ஐ மீன் இந்த ரோஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. மேபி ஐ ஜஸ்ட் லிட்டில் பிட் ஜூம். ஓகே, தென் யூ கேன் சி பெட்டர் நவ். ஐ கேன் மூவ் ஹியர் ஆல்சோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு அதாவது இந்த 2 ரோஸ் இருக்கிறதையும் நான் மூவ் பண்ணிடுறேன், வேல்யூஸில் இருக்கிறதையும் மூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இயர் இருக்கு இல்லையா, அதாவது ஹையர் டேட். ஸோ ஹையர் டேட், இந்த ஹையர் டேட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து வேல்யூஸ் கொண்டு வந்துடுறேன். அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்லையும் கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்லைசருக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபைனலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஸ்லைசருக்கு யூஸ் பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணலாம். சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சார்ட் ஒன்று டோனட் சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபீல்டு இது எதுவுமே தேவையில்லை. அதனால் பிவோட் சார்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபீல்ட் பட்டன் இருக்கும். இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாமே ரிமூவ் ஆகிக்கும். அதே போல் இந்த ஃபீமேல் மேல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஹெட்டரும் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்னுடைய டேட்டா லேபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த டேட்டா லேபிள்ஸ் நம்ம ஃபார்மேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய சைஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த லேபிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து பெர்சன்டேஜில் தான் வேணும். ஓகே, அதனால் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஐ ஒர்க் லிட்டில் பிட் போல்டு. தென் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் அண்ட் லைன் இருக்கும். இந்த ஃபில் அண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த லைனும் எனக்கு வந்து வேண்டாம். அட் த சேம் டைம் நோ லைன்ஸ். ஸோ எனக்கு வந்து எந்த லைனும் வேண்டாம், இதுவும் வேண்டாங்கிறத நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ என்னுடைய பேசிக்காக ஒன்று ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபீமேல் இதை மட்டும் நான் வந்து கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்மளுடைய ஒரு சார்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 ஐக்கான். ஓகே, அந்த ஐக்கான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு இந்த ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆன்லைன்லேயே வந்து சில ஐக்கான்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். நான் வந்து கட் அவுட் பீப்புள் போகிறேன். நாட் த கட் அவுட் பீப்புளாக இமேஜ்லேயே வந்து ஐக்கான்ஸில் வந்து வந்து பீப்புள்ஸ் ஐக்கான் இருக்குமே. I don't want people's icon. You just go and search for the people. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக ஒரு பீப்புள் ஐக்கான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து மேல் ஃபீமேல் எடுத்துக்கலாம். ஓகே, ஐ திங்க் திஸ் த மேல் அண்ட் திஸ் த ஃபீமேல் ஃபார் ஐக்கான்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டையும் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போது எனக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த பேசிக்கான இப்போ வந்து சார்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா Ctrl X கட் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸல் டேஷ்போர்ட் போகிறேன். இங்கே வியூ பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதை மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னுடைய சார்ட்டில் கிளிக் பண்ணி இந்த சார்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னு இதை என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி மூவ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் செகண்ட் ஆக்ஷன். இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல், இவங்க மேல் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் இவங்களுடைய ஐக்கானை வந்து நான் வந்து உள்ளே கொண்டு போய்க்கிறேன். தென் just centered. at the same time என்னுடைய மேல் ஐக்கானையும் நான் வந்து உள்ளே கொண்டு போய்க்கிறேன். கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா போதும், நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸல் டேஷ்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐக்கானுடைய இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் ஐக்கானுடைய இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் என்னுடைய மேல் ஐக்கானுடைய கலரையும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, மேபி இது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு ஐ திங்க் இது லுக்ஸ் குட்டா, தட்ஸ் ஃபைன். ஓகே, நான் பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. இல்லைன்னா எனக்கு வந்து விசிபிளாக தெரியல. மேபி வந்து என்ன பண்ணுங்கன்னா கலர் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் விசிபிளாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து இன்சர்ட் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஷேப், அதாவது 3 ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V, கண்ட்ரோல்-V. ஓகே. நான் வந்து 3 ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபீமேல். ஓகே. ஃபீமேல். தென் டோட்டல் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயீஸ் இல்லை, நாட் எம்ப்ளாயி, எம்ப்ளாயீஸ். தென் மேல். ஓகே. நவ் ஐ ஜஸ்ட் செலக்ட் ஆல். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிக்கிறேன், மிடில் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் என்னுடைய சைஸை பெருசு பண்ணி போல்டும் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன். ஓகே. நான் என்ன பண்ணேன்னா இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் வாண்ட் இது பிளாக். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதையும் ஃபில் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் நோ கலரும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளோ எம்ப்ளாயிங்கிறது, மேல் எம்ப்ளாயிங்கிற ஒரு லேபிள் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து செப்பரேட்டாகவே வந்து பண்ணோம். நம்ம கீழே பேஜ் ஸ்பெஷல் பண்ணி வேல்யூஸாக கொண்டு வந்தோம் இல்லையா. அது வந்து மெயினாக இதுக்காக தான். இங்கேயுமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மேபி ஐ கேன் புட் திஸ். Maybe we can use same female color. Okay, then female color. Then இந்த இடத்துல ஈக்குவல் டு என்னுடைய பிவோட் அண்ட் சார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளவு. ஸோ கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இந்த வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். சென்டர் பண்ணிக்கிறேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒயிட் இஸ் அ குட்டா. தென் லிட்டில் பிட் பி. ஓகே. ஸோ இப்போ ஃபீமேல் எம்ப்ளாயி வந்துருச்சு. அதே போல் தான் கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V. இப்போ வந்து மேல் எம்ப்ளாயியோட நம்ம கலர் மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் ஈக்குவல் டு பிவோட் சார்ட் போயிட்டு இங்கே மேல் எம்ப்ளாயி 139, ரைட். சூப்பர். இதையுமே வந்து நம்ம ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போல்டு. மேபி திஸ் லுக்ஸ் குட். ஃபைன், இது ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V. ஸோ டோட்டல் எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேபி கிரே கலர் கொடுத்துடலாமா, மேபி பிளாக் கொடுத்துட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம். ரைட், தட்ஸ் பெட்டர். ஓகே. அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா பேக் ஸ்பேஸ் ஈக்குவல் டு தென் அகைன் பிவோட் சார்ட் போயிட்டு கிராண்ட் டோட்டல் கொடுத்துட்றேன். என்டர். ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் நாட் கம்மிங். ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்குறதுன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த சார்ட்லேருந்து இந்த பிவோட் டேபிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா தென் கண்ட்ரோல்-V. இப்போது என்னுடைய ஜெண்டர் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், நம்பர் ஆஃப் ஜெண்டரும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட். ஓகே. என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்லேயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மேபி ஜெண்டர். ஓகே. ஜெண்டரை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூஸ்லையும் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஃபர்கெட் அபவுட் மேல் ஃபீமேல், பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா இப்போது டேரெக்டாகவே வந்து இப்போது ஒரு ஹீட் மேப் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட் போயிட்டு என்னுடைய ஹீட் மேப் இருக்குது இல்லையா, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ மேப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரீ மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக நம்மளால் பிவோட் டேபிள்லேருந்து பண்ண முடியாது, இந்த ட்ரீ மேப் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் வந்து என்னுடைய வேல்யூஸை வந்து காப்பி பண்ணி தென் கண்ட்ரோல்-V. ஏன்னா நம்ம வந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணால் தான் வந்து பிவோட் டேபிள் அப்படியே காப்பி ஆகும். நான் வந்து கீழே உள்ள கிராண்ட் டோட்டலை விட்டுட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு தென் அட்மின், ரைட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது என்னுடைய லேபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளால் ஈக்குவல் டு போட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வராது, சேம் வேல்யூ தான் வரும். ஏன்னா வந்து அப்படி தான் பிவோட் டேபிள் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ. ஓகே. நம்ம ஃபார்முலா சீரிஸ் சொன்ன மாதிரி. ஓகே. ஃபஸ்ட் நீங்கள் வந்து சின்டெக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். லுக்கப் வேல்யூ என்ன இது. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டி காலம் கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் என்னுடைய லுக்கப் அரே. தென் என்னுடைய ரிட்டன் அரே, நான் என்ன எடுக்க விரும்புகிறேன், அதாவது இங்கே உள்ள வேல்யூ தான் எடுக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லுது, வேல்யூ இஃப் நாட் ஃபவுண்டு. அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா
என்ஏ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுத்துடாத, அதாவது என்ஏ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறேன். எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் வேணும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட் டு லாஸ்ட் பார்த்துட்டு போகும். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து டபுள் கிளிக், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ரெடி. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அது என்னென்னா நம்மளுடைய அந்த ட்ரீ மேப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரீ மேப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சார்ட் ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் பை டிபார்ட்மெண்ட். ஸோ எம்ப்ளாயீஸ் பை டிபார்ட்மெண்ட். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேக் ஆஃபீஸ்ன்னு இருக்குது, இதெல்லாமே இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் வேல்யூவோடு இருந்தால் தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாகவே வந்து நம்மளுடைய டேட்டா லேபிள்ஸில் கிளிக் பண்ணினோன்னா இந்த லேபிள் ஆப்ஷன் வரும். இந்த லேபிள் ஆப்ஷனில் கேட்டகரி நேம் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேல்யூவும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போது இந்த வேல்யூ நம்ம இந்த சார்ட்டை கட் பண்ணிவிட்டு நான் வந்து டேஷ்போர்ட் போகிறேன். டேஷ்போர்ட் போயிட்டு மேபி ஐ கேன் புட் ஹியர். I think this is good. ஓகே, இப்போது நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் பை டிபார்ட்மெண்ட் அதுவுமே வந்து நம்மக்கிட்ட தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பண்ண போகிறேன்னா என்னுடைய ஹையர் டைப்ஸ். நான் எப்படி என்னென்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்கேன், அந்த ஹையர் டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அகைன் இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ண போகிறேன்னா அகைன் காப்பி, மூவ் ஹியர், தென் பேஸ்ட் ஹியர். ஓகே, இப்போது என்னுடைய இந்த 2 இன்ஃபர்மேஷனும் வந்து நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைப்ஸ் வந்து ரோஸில் கொண்டு வந்துடுறேன். அதே போல் ஹையர் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹையர் டைப்ஸ் மீன்ஸ் ரெகுலர் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு பார் சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்சர்ட், தென் கிளிக். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி 2D பார் சார்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். சூப்பர். ஸோ இதில் வந்து அகெயின் நமக்கு வந்து இந்த ஃபில்டர் இந்த ஆப்ஷன்லாம் தேவையில்லை. ஐ மீன் ஃபீல்டு பட்டன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதனால் பிவோட் சார்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து எடுத்துடுறேன். அதே போல் டோட்டலையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேபி எம்ப்ளாயி டைப் ஓகே நான் கொடுத்துட்றேன். அதே போல் இதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த ஆல்ரெடி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய டேட்டா வேல்யூஸ். ஓகே, இந்த டேட்டாவோட வேல்யூஸு ரைட் கிளிக், தென் ஆட் டேட்டா லேபிள்ஸ் போயிட்டு நம்ம வந்து போய்க்கலாம். இங்கே அதே கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டேட்டா லேபிள் ஷேப்ஸ், அதாவது ஒரு சின்ன ஷேப் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறது எல்லாமே இங்கேயே வச்சு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஸாக வேணும், ஒரே ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கலர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மேபி நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு தென் நம்மளுடைய டேஷ்போர்ட் போகிறேன். Control V. I don't want this. இது என்ன பண்ணலான்னா just to little bit clear. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து பாட்டமில் அந்த வேல்யூஸ் நமக்கு தேவையில்லை. அதனால் அதையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ எம்ப்ளாயி டைப் ஐ திங்க் லிட்டில் பிட் ஓகே. இப்போது நம்மளுடைய இந்த கலர்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் எவர் கலர் யூ வாண்ட், மேபி டார்க் ப்ளூ இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எம்ப்ளாயி டைப்பும் ரெடி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அகைன் வந்து ஐ கோ டு பிவோட் சார்ட், தென் காப்பி, பேஸ்ட் ஹியர், க்ளோஸ். ஓகே, பிவோட் சார்ட் ஃபீல்ட் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். மேபி ஃபீல்ட் லிஸ்ட் இல்லை அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் பிவோட் டேபிள் அனலைஸில் போயிட்டு ஃபீல்ட் லிஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹையர் டைப் எல்லாமே எடுத்துடுறேன். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ். ஓகே, ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து டோட்டலாக ஆக்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 359 பேர். ஸோ மெடிக்கல் லீவில் 23 பேர், நோட்டீஸ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 23 பேர் இருக்கிறாங்க. இதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார் சார்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். பார் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கம்பேரிசன் பர்பஸ். மேபி திஸ் லுக்ஸ் குட். இதையுமே வந்து என்னுடைய ஃபீல்டு எதுவுமே வேண்டாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ், எம்ப்ளாயி
status. Okay, then I just delete the total. I don't want this. Maybe I can add data labels. இந்த டேட்டா லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் போயிட்டு மேபி எங்கே வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் இருக்குது, இந்த இதில் இருக்குது, மேபி இன்சைட் எண்டில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் லைன் என்றைக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் த கலர். ஓகே, ஸோ இதில் போட்டு மேபி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலரில் ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் தட். ஓகே, எதுவுமே வந்து நீங்கள் வந்து இப்படி தானா அப்படி தானான்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் தட். என்ன மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ ஜஸ்ட் ப்ளே. இட்ஸ் சூப்பர் ஈஸி. தென் ஜஸ்ட் கம் ஹியர், ஜஸ்ட் க்ளோஸ் இட். மேபி இவ்வளோ பெருசு கூட எனக்கு தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஹியர் பிட். இந்த அலைன்மெண்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வந்து லேட்டராக பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐ திங்க் சார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சார்ட் போகாமல் நம்ம டேரெக்டாகவே இந்த 2D சார்ட்டாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் போயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப் போயிட்டு நம்ம வந்து இங்கே கூட நம்ம வந்து சார்ட் டைப் வந்து மாற்றிக்கலாம். மேபி பார் சார்ட் போயிட்டு ஐ திங்க் திஸ் லுக்ஸ் குட் இல்லை, ஏன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இல்லைன்னா தட் இஸ் நாட் மோர் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு சூஸ் என்ன மாதிரி நமக்கு வந்து சார்ட் டைப் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யூ கேன் டிசைட் எப்படி வேணும், நமக்கு தகுந்த மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டிசைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காம்பேக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் போல்ட் லிட்டில் பிட். ஸோ திஸ் இஸ் டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட டெசிக்னேஷன். ஓகே, எம்ப்ளாயியோட டெசிக்னேஷன் எடுக்க போகிறோம். அதுவுமே சிம்பிள் தான். Ctrl+C, ஓகே, Ctrl+V. இங்கே பிவோட் டேபிள் அனலைஸ் போயிட்டு ஃபீல்ட் லிஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் 2 வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கேட்டகரி. ஓகே, கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கேட்டகரி வந்து வேல்யூஸ் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஸோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் தென் கோ சரி. ஓகே, ஜஸ்ட் ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயி கேட்டகரி. ஓகே, category. Then I just switch off all the fields, remove it, then add data labels. If you want to change the shape, you can change the shape. Then make some color adjustment. I don't want this field because already we have the labels. Super. So Ctrl+X, then go to Excel dashboard, Ctrl+V. Okay, and then I just close it. ஸோ இதையுமே வந்து நீங்கள் if you want to change the color, you can change the color. I think இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், டைப், ஸ்டேட்டஸ், கேட்டகரி, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஸோ எவ்ரி ஒன் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ். ஓகே, எம்ப்ளாயோட எக்ஸ்பென்ஸ் பை டிபார்ட்மெண்ட் எவ்வளோங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் வந்து அகெயின் Ctrl+C, Ctrl+V. பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் ஆகிட்டா ஃபீல்ட் லிஸ்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய சேலரி. ஓகே, சேலரியை வந்து ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளவு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய போனஸ். ஓகே, போனஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம், என்னுடைய ஓவர் டைம். ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு கிளஸ்டர்டு காலம் சார்ட்டை நம்ம வந்து போட்டோம்னா இன்னும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும்
கிளியராக இருக்கும். கிளஸ்டர்ட் காலம் சார்ட் அப்படிங்கிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நாட் லைக் திஸ், மேபி வி கேன் யூஸ் திஸ் இஸ் நைஸ், ரைட்? I just close it and I don't want just field of, just delete. Then இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் ஃபார்மேட் டேட்டா சீரீஸ். ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா maybe we can add the data labels, but I haven't selected yet fully. Okay, select, then I just delete this. ஸோ டோட்டலுமே நமக்கு தேவையில்லை. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து மேலே ஹெட்டர் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஆட் சேட்டர் எலிமெண்ட், ஐ மீன் சார்ட் எலிமெண்ட்ஸில் போயிட்டு டைட்டில் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே ஐ மீன் சார்ட் டைட்டிலில் போயிட்டு அபவ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பண்ணது என்னென்னா எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஐ மீன் எக்ஸ்பென்ஸ். சூப்பர். ஸோ அகைன் கண்ட்ரோல் எக்ஸ், டேஷ்போர்ட் போகிறேன், கண்ட்ரோல் வி. ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் Z. maybe I can put here. ஓகே, we will do alignment later. எப்படி வச்சுட்டு நம்ம வந்து அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக பார்க்கலாம். ஒரு எம்ப்ளாயீஸ் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தாச்சு. இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நம்ம ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறப்போ நம்மளுடைய டிஸ்கஷன் வந்து அப்படி தான் இருக்கும் இல்லையா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க எப்பவுமே மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஃபீலிஸ்ட் போகிறேன், என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். பட் இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக காமிக்க போகிறதில்ல. நம்ம எப்படி காமிக்க போகிறோன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் என்னுடைய ரோ லேபிளை காப்பி பண்ணி இங்கே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய ஓகே டோட்டல் எக்ஸ்பென்ஸ், ஓகே டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் திஸ் 3. ஓகே, க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ டபுள் கிளிக். ஸோ என்னுடைய டோட்டல் இன்ஃபர்மே கிடச்சிருச்சு. இதையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இன்சர்ட், தென் கோ டு column chart, then I can use this. I just delete, add data labels, delete. So total expense, this is good, but I don't want to this. I make it total. Okay, then control X, then go to dashboard, control V. ஐ திங்க் நான் என்ன பண்ணேன்னா இது இன்னும் சின்னது பண்ணிக்கலாம். இவ்வளோ சின்னது பண்ண முடியாது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் திஸ், மேபி ஐ கேன் டூ திஸ் லேட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து மூவ் பண்ணி இங்கே வச்சிடலாம். தென் வி கேன் சேஞ்ச் த கலர்ஸ், இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு. ஸோ திஸ் லுக்ஸ் க்ளீன். மேபி கேட்டகரியை கூட நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கொண்டு போயிட்டு தென் ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் குட். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே நம்முடைய சார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனப் ஒர்க். ஓகே, நம்ம வந்து எங்கே மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மேபி ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் மூவ் ஹியர். ஓகே, மேபி ஐ கேன் இன்க்ரீஸ் த சைஸ். ஓகே, then what you will do is I can move this. Maybe we can change this chart type to like this. Maybe design, then change chart type. நான் என்ன பண்ணேன்னா காலம் சார்ட் போயிட்டு think this is not this. Okay, this also looks good. Okay, and I just reduce it. என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஐ கேன் மூவ், ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் ஓகே நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு
தென் we can decide. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சார்ட்டுமே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இதையுமே வந்து ஜஸ்ட் மூவ் லிட்டில் பிட் டவுனர். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். ஓகே. அந்த கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர்ஸ் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு மேபி இதையுமே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம்ல. ஓகே. தென் ஐ கேன் and this is also I can move little bit. ஸோ சூப்பர். ஸோ இப்போது நம்மளுடைய டேஷ்போர்டு எல்லாமே ரெடி. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக மாற்றணும் இல்லையா? அது எப்படி மாற்றுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஒரு பிவோட் டேபிளை கிளிக் பண்ணுறேன். ஓகே. நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இன்செர்ட்டில் போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய ஹெட்டர், அதுதான் சொன்ன ஹெட்டர் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we can select maybe ஜெண்டர், ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட் ஆர் கேட்டகரி, மேபி இயர்ஸ். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இதை எடுத்துக்கிறேன். இப்போது நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளீனாக அலைன் பண்ணிக்கிறேன். எனக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலைன் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட், ரீசைஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேட்டகரி, அகைன் என்னுடைய டிபார்ட்மெண்ட், தென் be status we can put it here. Then வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெண்டர், maybe gender I can bring here. சூப்பர். ஸோ இப்போது நம்மளுடைய ஸ்லைசர்ஸும் ரெடி. பட் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்ஸை கிளிக் பண்ணுறப்போ சில ஸ்லைசர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஆனால் சில ஸ்லைசர்ஸ் ஏன் ஒர்க் ஆகலை? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து மோர் இன்ட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லைசர்ஸை கொண்டு வந்தோம். பட் நான் அந்த ஸ்லைசர்ஸை கிளிக் பண்ணுறப்ப ஏன் வந்து எனக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஸ்லைசர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைசரில் போய் ரிப்போர்ட் கனெக்ஷன் இருக்கும். ஓகே. ரிப்போர்ட் கனெக்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எவ்வளோ பிவோட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே. அந்த பிவோட் டேபிள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா we have to கனெக்ட். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஸ்லைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2020 பார்த்தேன்னா ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷன், ஸோ 2022 என்னோடய இன்ஃபர்மேஷன் என்ன, இப்போ வந்து ஒன்லி பார்ட் இஃப் ஐ வாண்ட் டு see the active then I can see the active. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் லோவர் மேனேஜ்மெண்ட் பீப்புள், தென் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஐ வாண்ட் டு see the admin then I can see the admin. I want to connect all the slicers. Okay. Report connection. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து செப்பரேட்டாக இருக்குது இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு கனெக்ட் ஆல் த ஸ்லைசர்ஸ். கிளிக் ஓகே. தென் திஸ் report connection கொஞ்சம் enlarge பண்ணிவிட்டு தென் ஐ ஜஸ்ட் செலக்ட் ஆல் த ஸ்லைசர்ஸ். ஓகே. கிளிக் ஓகே. தென் கிளிக் report connection. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பண்ணது என்னென்னா ஒரு 5-6 பிவோட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு 4-5 ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதோட எஃபெக்ட் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நான் நார்மலாக ஒரு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் பட் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டோடு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் என்டைலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் 2022, 2021 நான் என்ன ஸ்டேட்டஸ், 2023 நான் என்ன ஸ்டேட்டஸ், இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த ஒன்லி த அட்மின் தென் ஐ கேன் டாக் அபவுட் த அட்மின். ஓகே. என்னுடைய டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோ இருக்கிறாங்க, தென் எம்ப்ளாயி கேட்டகரி என்ன, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயி, ஒரே ஸ்லைட் தான். ஓகே. ஒரே ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டாக் அபவுட் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் பை யூஸிங் this maybe only female, then I can see the female, அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன, இது ஒன்று எம்ப்ளாயி டைப்பு, தென் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ், எவ்வளோ பேர் நோட்டீஸ் பீரியட் இருக்காங்க. இன் ஒன் பேஜில் we can bring all the information. So this is the biggest advantage of Excel dashboard. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டேஷ்போர்டு தான். இப்போ நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேசிக்கான டேஷ்போர்டு தான். இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.